கடலுக்கு அடியில் 7 கிலோமீட்டர் ஆழத்தில் 400க்கும் அதிகமான இறந்து போன உடல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அது மனித உடல்கள் இல்லை, இறந்து போன திமிங்கலங்களோட உடல்கள். திமிங்கலம் கடலில் வாழ்றது, அது இறந்து போனதுக்கப்புறம் அதோட உடல் போய் கீழே செட்டில் ஆயிருக்கும். இது ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, பொதுவாக இந்த மாதிரி திமிங்கலங்கள் இறந்து போய் அதோட உடம்பு வந்து கடலுக்கு கீழே செட்டில் ஆகக்கூடிய அந்த இடத்த வேல் கிரேவ்யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுலேயே மிக அதிகமான ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேல் கிரேவ்யார்டுனா அது இந்த வேல் கிரேவ்யார்டு தான். 7 கிலோமீட்டர் ஆழத்தில் கடலுக்கு கீழே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு மேற்கு பக்கத்தில் டைமண்டினா ஃப்ராக்சர் ஜோன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. கிட்டத்தட்ட 3400 கிலோமீட்டர் நீளத்துக்கு ரொம்ப நீளமா இருக்கக்கூடிய இந்த டைமண்டினா ஃப்ராக்சர் ஜோனை ஆய்வு பண்றது மூலமா அந்த குறிப்பிட்ட நிலப்பகுதியில் என்ன மாதிரியான உயிரினங்கள் இருக்கு, அதோடைய ஜியாலஜி என்ன இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அது போக ரொம்ப முக்கியமா ஆஸ்திரேலியா கண்டமும் அண்டார்டிகா கண்டமும் எப்படி பிரிஞ்சு வந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க விஞ்ஞானிகள் போய் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு வேல் கிரேவ்யார்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி ஒரு இடத்துல தான் பார்த்தாங்களான்னு கேட்டா இல்ல, அதுக்கப்புறமா மொத்தம் 1200 கிலோமீட்டர் நீளத்தை கவர் பண்ற மாதிரி 32 இடங்கள்ல அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா இடங்கள்லையுமே இந்த வேல் கிரேவ்யார்டு இருந்திருக்கு. இதுதான் விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்கு. அதுல முதல் விஷயம், எப்படி 7 கிலோமீட்டர் ஆழத்துக்கு இந்த திமிங்கலங்களோட உடல்கள் கடலுக்கு கீழே போயிருக்கும். மற்ற இடங்களை விட இந்த குறிப்பிட்ட இடத்துல இவ்வளோ உயிரினங்கள் இருக்குன்னா அது ஏன்? இதுல அடுத்த விஷயம், வெறும் 32 இடங்களை செக் பண்ணி பார்க்கும்போது 400க்கும் அதிகமான உடல்கள் இருக்கு. அப்போ பெரும்பகுதி நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா பல்லாயிரக்கணக்கான திமிங்கலங்களோட உடல்கள் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இதுவரைக்கும் கிடைச்ச அந்த 400க்கும் அதிகமான உடல்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதுல ரொம்ப முக்கியமா இதுவரைக்கும் நாம பார்க்காத கேள்விப்படாத ஒரு திமிங்கலத்தோட ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு டெரோசிட்டஸ் டைமண்டினே அப்படிங்கிற இந்த இடத்தை குறிக்கிற மாதிரியான பேரையும் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த திமிங்கலத்தோட உடலை எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது 5.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு திமிங்கலமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அவ்வளவு பழைய திமிங்கலம் இருக்கிற அதே இடத்துல தான் சமீபத்தில் இறந்து போய் இப்ப உயிரினங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு 4-5 திமிங்கலங்களோட உடல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பீக்டு வேல்ஸ், பலீன் வேல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான வகைகள் இருக்கு. அந்த வகையை சேர்ந்த 2-3 திமிங்கலங்கள்லாம் அங்க இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் என்ன மாதிரியான திமிங்கலங்கள் இருந்திருக்கலாம், இந்த திமிங்கலங்களோட உடல்ல என்ன மாதிரியான எவல்யூஷன் காலப்போக்கில் நடந்திருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பா தெரிய வரும். இன்னும் நிறைய திமிங்கலங்களோட இனங்களையும் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் பொதுவாகவே கடலுங்கிறது நிறைய ஆச்சரியங்களை தனக்குள்ள உள்ளடக்கி வச்சிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சரியம்னா டைட்டானிக் கப்பல். இப்போ டைட்டானிக் கப்பல் எப்படி வந்து மூழ்கிச்சு அந்த விஷயங்களை பத்திலாம் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டைட்டானிக்ல மட்டுமே வாழக்கூடிய ஒரு உயிரினத்தை சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உயிரினம் தான் டைட்டானிக் 110 வருஷத்துக்கு அப்புறமா கடல்ல இப்படி வேற ஒரு நிலையில இருக்குல்ல, அந்த நிலையில அந்த டைட்டானிக் கப்பல் இருக்கிறதுக்கே இந்த உயிரினம் தான் காரணமா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன உயிரினம், அந்த உயிரினம் அந்த டைட்டானிக் கப்பலுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணுது, இது போக டைட்டானிக் கப்பல் எப்படி மூழ்கிச்சு, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் லோகோ கீழே அதுக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.